நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள நிலையில் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆடிப்பாடி உற்சாகமடைந்தனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ளது கோட் திரைப்படம். தமிழ்நாட்டில் 750க்கும் மேற்பட்ட திரைகளிலும் இந்தியா முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட திரைகளிலும் கோட் திரைப்படம் வெளியாகியுள்ளது. சென்னை கமலா திரையரங்கில் முதல் நாள் முதல் காட்சியை ஆபரேட்டர் அறையில் இயக்குனர் வெங்கட் பிரபு தொடங்கி வைத்தார். படத்தில் நடித்த வைபவ், அரவிந்த் ஆகாஷ் உள்ளிட்டோரும் அங்கு ரசிகர்களுடன் படத்தை பார்த்து ரசித்தனர். கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் கோட் திரைப்படத்தையொட்டி பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் ரசிகர்கள் நடனமாடி உற்சாகமடைந்தனர். மேலும் நுழைவாயிலில் பிரம்மாண்ட யானை சிலையை வைத்து கோட் பட வெளியீட்டை அவர்கள் கொண்டாடினர். மதுரவாயல் ஏஜிஎஸ் திரையரங்கில் நடிகை த்ரிஷா கோட் திரைப்படத்தை பார்த்து ரசித்தார். இதே திரையரங்கில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது மனைவியுடன் கோட் படத்தை பார்த்தார். சென்னையில் அனைத்து திரையரங்கிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையிலும் கோட் பட வெளியீட்டையொட்டி ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பிராட்வே திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து ரசித்தார். இந்த திரையரங்கில் காலை 7 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்தது, என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, தளபதியோட நடிப்பு நல்லா இருந்தது, இளைய தளபதி நடிப்பு நல்லா இருந்தது. எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, நல்லா எடுத்திருக்காரு. விஜய் நடிப்பு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு. சொல்கிற மாதிரி இல்லை, டபுள் ஆக்ட் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சார் நல்லா இருக்கு, மாசர். சூப்பராக இருந்துச்சு படம். தியேட்டர் வாட்ச் தான், மஸ்ட் தியேட்டர்லேயே வந்து பாருங்கள். 3 மணி நேரம் இருந்தாலும் சுத்தமாக லேகே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி வச்சு அவர் எடுத்துகிட்டு வந்தது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எஸ்டரியர் அவரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் பெரிய ட்ரீட்டாக இருக்கும். விஜய் ரசிகர்கள் மதுரையில் தவுட்டுச்சந்தையிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்றனர். சுமார் 150 பேர் இருசக்கர வாகனத்தில் சென்றதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.